பிளானட்ஸ பத்தின வீடியோக்கள் ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்க. படுத்துக்கிட்டே பார்க்கலாம். வண்ணங்கள் உள்ளன. குளிர்ச்சியான நட்சத்திரங்களுக்கு சிவப்பு நிறம், வெப்பமான நட்சத்திரங்களுக்கு நீலம். டேய் 2 பேர் ஏறாதீங்க. நமக்கு பின்னாடி தெரியுற இந்த ஃப்ளெக்ஷன் பேனர்ல இந்திய அணுமின் நிலையங்களை பத்தின ஒரு தகவல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்க போற இந்த ஸ்கிரீனை வந்து கோள வடிவத்தில் இருக்கும். அதனால தான் இந்த இடத்த கோளரங்கம்னு சொல்றாங்க. ஜிஎஸ்எல்வி ராக்கெட். மேங்க்ரோவ் ஃபாரஸ்டா, அலையாத்தி காடுகள்னு சொல்லப்படுற பாலை உயிரின பெருந்தொகுப்பு டெசர்ட் பயோமி. இன்னொன்று மெட்ராஸில் இருக்க கல்பாக்கம். அந்த மாதிரி ஒரு 10 சைட் இருக்குது. நான் 75 கிலோ இருக்கேன் பூமியில். அப்போ வெள்ளியில் 69 கிலோ, புதனில் 28 கிலோ இருப்பேன். அதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. விண்ணரங்கம் இல்லைனா கோளரங்கம், இந்த 2 பெயரில் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த இடத்த திருச்சிராப்பள்ளி அண்ணா சயின்ஸ் சென்டரோட ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த விண்ணரங்கம். என்னதான்ப்பா இங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. இதை பாருங்களேன், ஒரு தேட்டர் செட்டப்பில் இருக்கா? எஸ், ஒரு மினி தேட்டர் தாங்க இது. 50லிருந்து 60 சீட்ஸ் இங்கே இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டியை நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு விண்வெளி, பால்வீதி, அங்கே உள்ள கருந்துளை, கோள்கள், விண்மீன்கள், இதை பற்றி நாம் அறியாத பல விஷயங்களை இங்கே வீடியோ வடிவில் தமிழ்லையும் நீங்கள் பார்க்கலாம். விருப்பம் இருக்கவங்க இங்கிலீஷ்லையும் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவை நான் தமிழில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த டைமை கீப் அப் பண்ணிக்கோங்க. 4 டைமிங் இருக்குது. காலையில் 10:30, மதியம் 1 மணி, தென் 3 மணி, ஈவினிங் 4:45க்கு இங்கே தமிழில் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். 10:15, 11:30, 12:45, மதியம் 2, 3:15, ஈவினிங் 4:30. யூ கேன் வாட்ச் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். மல்லாக்கப்படுத்த விட்டத்தை பார்க்குறது எவ்வளோ சுகமாக இருக்கு. இதுவரை யாரும் பார்த்திராத இடங்களை கண்டறிய துணிவு கொண்டு பரந்த கடல்களில் பயணம் செய்த இப்போ நம்ம வீடியோலாம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். அதாவது அந்த 3D வீடியோ எஃபெக்டும் விண்ணரங்கம்னு சொல்லிட்டு ஸ்பேஸை பற்றின ஃபுல் அந்த கோள்கள், யூனிவர்ஸு எல்லாத்தையுமே காட்டினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ஒர்த்தபுளாக இருந்தது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இங்கே இருக்க அந்த பார்க்கு ப்ளஸ் அந்த ஆப்ஜெக்ட்லாம் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க. இங்கே இருக்க பயாலஜி ப்ளஸ் ஃபிசிக்ஸ் பார்க்கை நம்ம தெளிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பார்ட் 1 வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பகுதி வந்து என்வரான்மெண்ட் கேலரி, அதாவது சுற்றுச்சூழல் காட்சி கூடம். ஆக்சுவலாக இந்த இடத்த நான் மிஸ் பண்ணியிருப்பேங்க. கிளம்புற நேரத்தில் தம்பி தான் இங்கே இப்படி ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம கவனிக்கலன்னு மறுபடியும் என்னை கூப்பிட்டு வந்தான். குறைஞ்சபட்சம் சாலிடாக ஒரு 30 மினிட்ஸ் இங்கே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் இட், அப்புறம் வருத்தப்படுவீங்க. மேங்க்ரோவ் ஃபாரஸ்டா, இந்த சதுப்பு நில காடுகள்னு சொல்லப்படுற மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க. நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்க பிச்சாவரம் உலகின் 2ஆம் பெரிய சதுப்பு நில காடுகள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா துருவ உயிரின பெருந்தொகுப்பு, அதாவது பொலார் பயோமி. இந்த பனிக்கரடிகள், பென்குயின்ஸ்லாம் இருக்கும்ல, அண்டார்டிகா, ஆர்டிக் ரீஜியன், வேறு லெவலில் இருக்குது மக்களே. இங்கே இருக்க இந்த மாடல் செட்டப்லேயே எனக்கு இந்த போலார் பயோமி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, மற்ற எல்லா இடங்களுக்கும் நம்மளால் போய் சுற்றி பார்க்க முடியும். ஆனால் நினச்ச உடனே எல்லாம் ஆர்டிக் ப்ளஸ் அண்டார்டிகாவை நம்மளால் பார்க்க முடியாது. கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல வரேன். பட் இருந்தாலும் எவ்வளோ தெளிவாகவும் டீட்டெயிலாகவும் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். கடல்வாழ் உயிரின பெருந்தொகுப்பு ஓஷன் பயோமி. பாலை உயிரின பெருந்தொகுப்பு டெசர்ட் பயோமி. இப்போ நமக்கு பின்னாடி தெரியுற இந்த ஃப்ளெக்ஷன் பேனரில் இந்திய அணுமின் நிலையங்களை பற்றின ஒரு தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது கூடங்குளம் அணுமின் நிலையம், அங்கே அவங்க வந்து நடைமுறைப்படுத்தின பாதுகாப்பு அம்சங்கள், ப்ளஸ் வந்து இந்திய அணுமின் நிலையங்கள் பாதுகாப்பு, அதோட ஆதாரம், அங்கேருந்து வெளிவர ஆற்றல்கள் எல்லாத்த பற்றியுமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. NPCIL, வாட் இஸ் த
NPCIL. இந்தியா மேப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவில் உள்ள அணுமின் நிலையங்கள் அதோட தளங்கள் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. NPCILனா நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் அண்ட் சைட் இன் இந்தியா. இங்கே வந்து தமிழ்நாட்டில் 2 இடத்துல இருக்குது. ஒன்று வந்து கூடங்குளம், இன்னொன்று மெட்ராஸில் இருக்க கல்பாக்கம். அந்த மாதிரி ஒரு 10 சைட் இருக்குது. வாவ், வேற லெவலில் இருக்குது. GSLV ராக்கெட். சாயில் கன்சர்வேஷன், மண் பாதுகாப்பை பற்றியும் மண் அடுக்குகளை பற்றியும் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எரோஷன் மூலயமா மண்ணரிப்பு ஏற்படுறது, ப்ளஸ் வந்து நம்ம ஃபார்மிங் பண்ணுறதுனால மண்ணில் ஏற்படுற அந்த மாற்றங்கள் எல்லாத்த பற்றியுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன். இன்னும் டீட்டெயிலாக மலை பிரதேசங்களில் தேயிலைக்காக கல்டிவேட் பண்ணுவாங்கள்ல, அந்த லேண்டையும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கசடு எண்ணெய், அதாவது குரூடாயிலேருந்து எப்படி வந்து ஒரு பியூர் ப்ராடக்ட் வந்து அவங்க உற்பத்தி செய்கிறாங்க, அதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் படித்து பாருங்கள். டீஃபாரஸ்டேஷனை வந்து சொல்கிற விதமாக, அதாவது காடுகள் அழிப்பை பற்றி இங்கே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக ஒரு பதிவு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இயற்கை சூழலாக இருக்கா, நெக்ஸ்ட்டு வந்து காட்டில் இருக்க அந்த மரங்கள்லாம் அவங்க கட் பண்ணி இயற்கை சிதைவுக்கு வந்து காரணமாக இருக்காங்க. டீஃபாரஸ்டேஷன், ஓவர் கிராசிங்கு, கால்நடைகளை வளர்த்து நம்ம அதை மேய விடுறது மூலயமா ஃபுல்லாக காடுகள் வந்து அழியுது. ப்ளஸ் அங்கே இருக்க புல் பூண்டுகளும் கம்மியாகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. வனவிலங்கு அழிவு ப்ளஸ் இயற்கை சிதைவு. ஒரு மனிதன் வந்து மரத்தை கட் பண்ணுற மாதிரி இருக்குது, ப்ளஸ் வந்து இங்கேயுமே கட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. இதோட விளைவு வந்து டீஃபாரஸ்டேஷன், காடுகள் அழிப்பு. பாலைவனம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஃபாசில்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மண்ணில் புதஞ்சி இப்போ தோண்டி எடுத்த பொருட்களோட படிவங்கள் தான் ஃபாசில்ஸ். இவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். இதை நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லியே தருவேன். பார்க்குறதுக்கு ஒரு மரம் சிங்கிள் ட்ரீ அப்படி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த ஒரு மரம் எத்தனை உயிர்களுக்கு வந்து புகலிடமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இங்கே ஒரு பல்லி வச்சுருக்காங்களா, இங்கே பாருங்கள். பூரான், ஃப்ராக்ஸு, நத்தைகள், கரப்பான் பூச்சி, தேளாக இருக்கட்டும், எலிகளாக இருக்கட்டும், உடும்பு, ஆந்தைகள், மரங்கொத்தி, பறவை, சிலந்தி, வண்ணத்துப்பூச்சி, அணில்கள், குரங்கு, கிளி, இந்த மாதிரி எண்ணற்ற உயிரினங்களோட புகலிடமாகவும் ஆதாரமாகவும் இருக்குது. மரம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் மட்டும் நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. ஜோகனஸ் கெப்லர் எதனால் பர்டிகுலராக இவரோட ஸ்டாச்சுவை இங்கே வச்சுருக்காங்கன்னு இப்போ பார்ப்போமா? கோள்களை பற்றின 3 முக்கியமான விதிகளை இவர் தான் தொகுத்து வழங்கியிருக்காரு. ஸோ அதனால தான் சோலார் ஃபேமிலியை பற்றி விளக்குற இடத்துக்கு முன்னாடி இவரோட ஸ்டாச்சுவை வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேங்க. சோலார் ஃபேமிலியில் இருக்க 8 கோள்களோட பேர் எனக்கு அந்த அளவு ஞாபகம் இல்லை. இதை பார்க்கும்போது ஒரு ரீகால் ஆன மாதிரி இருந்தது. புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்ச சர் ஐசக் நியூட்டனோட ஸ்டாச்சு இங்கே வச்சிருக்காங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு இட மிஷின் கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ நம்ம வெயிட் செக் பண்ண போகிறோம். பூமியில் நம்ம எத்தனை கிலோ இருப்போம் அதுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளியில், புதனில், செவ்வாயில் நம்ம வெயிட் வந்து வேரியேஷன் ஆகும்னு சொன்னாங்க. புதுசாக இருக்கே, உடனே செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. நான் 75 கிலோ இருக்கேனா பூமியில், அப்போ வெள்ளியில் 69 கிலோ இருப்பேன், புதனில் 28 கிலோ, செவ்வாயில் 29 கிலோ. எப்பா, வியாழன் தான் ஹைலைட்டு, 195 கிலோ காட்டுது. யுரேனஸில் 63 கிலோ காட்டுது. நான் பேசாமல் அங்கே போயிட்டா. டேய், 2 பேர் ஏறாதீங்க. இந்த கோள்களில் உங்கள் எடை ஃப்ராங்காக சொல்லணும்னா வேற லெவலில் இருந்தது. பெரியவங்களையும் விட சின்ன குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்களோட வெயிட்டை செக் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு சயின்ஸ் சென்டருக்கு உங்கள் குழந்தைங்களோட போங்க. புத்தகத்திலிருந்து படிக்கிறதையும் தாண்டி அதிக விஷயத்தை அவங்க நேரில் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஃபைனலாக பகத்சிங் அவர்கள் கூறிய இந்த பொன்மொழியோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். எதிலும் குருட்டு நம்பிக்கை என்பது ஆபத்தானது. அது மனிதனின் மூளையை முடக்கி அவனை பிற்போக்கில் தள்ளிவிடும். மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான வரிகள் அது. மகிழ்ச்சி. அதன் வெண்மையான மேற்பரப்பானது பள்ளங்களையும் ஆழமான வெடிப்புகளையும் பெரிய துளைகளையும் கொண்டிருக்கும்.